Hello friends, welcome back to English Karkalam. This is Maheshwari. இன்னைக்கு நம்ம ஒரு क्वेश्चனை எப்படி மேக் பண்றது and அந்த क्वेश्चनக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படிங்கறதை நம்ம கத்துக்க போறோம். and வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இங்கிலீஷ் கர்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான क्वेश्चனை மேக் பண்ண போறோம் அப்படினா when யூஸ் பண்ணி எப்படி क्वेश्चन மேக் பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். சரிங்களா? First நம்ம simple present tenseல when யூஸ் பண்ணி எப்படி ஒரு question கேட்கலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். Simple present tenseனா பொதுவா என்னன்னு சொல்லுவோம்? நம்மளுடைய regular activities and habit இதெல்லாம் simple present tenseல வரும். அப்போ அத எப்படி ஒரு questionஆ கேட்கலாம். For example நீ எப்போ எழுந்திருப்ப அப்படினா எப்படி கேட்போம்? பொதுவா நீ காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? எப்போ எழுந்திருப்ப? இந்த மாதிரி நம்மளுடைய regular activities and habit இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி நம்ம क्वेश्चनஆ கேட்கணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதுவும் when அப்படிங்கற இந்த இன்டராகேட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். when அடுத்து என்ன வரணும் அப்படினா அதாவது simple present tenseல do அல்லது does வரணும். சரிங்களா? and next subject and base verb அப்படினா V1 verb. சரிங்களா? and last object and then question mark. இப்போ இந்த do and does இது ரெண்டையும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணனும் அப்படினா I, we, you, they and plural noun இது எல்லாத்துக்கும் நம்ம do யூஸ் பண்ணனும். சரிங்களா? and next he, she, it and singular nounலாம் இருக்கும் பாத்தீங்களா? அது எல்லாத்துக்குமே நம்ம does யூஸ் பண்ணனும். என்ன யூஸ் பண்ணனுங்க? does யூஸ் பண்ணனும். புரிஞ்சுதுங்களா? Let's see the first example. நீ எப்பொழுது எழுந்திருப்பாய்? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? நீ எப்போ எழுந்திருப்ப அப்படினு சொல்லி நம்ம ஃபியூச்சர் மாதிரி क्वेश्चनஆ இருக்கு. பட் இத நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்லயும் கேட்கலாம். பட் அதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம அப்கமிங்ல பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பார்க்கறோம். அப்போ தினமுமே ஒரே வேலை நடக்குது, ஒரே மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்குது, தினமும் நடக்க அப்படினா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பார்க்கிறதுனால இத நம்ம அதே டென்ஸ்ல தான் क्वेश्चन கேட்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன? when. ஓகே? when அடுத்து என்ன வரணும்? do or does. இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் எது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஏன் இந்த do அல்லது does அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ட தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம do வருமா does வருமா அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சரிங்களா? அப்போ இதுல சப்ஜெக்ட் நீ அப்படிங்கிறதுக்கு you ன்னு சொல்லுவோம். you வந்ததனால நம்ம இந்த do வை யூஸ் பண்ணனும். சரிங்களா? அப்ப when do. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ. அப்போ you. when do you. இதுக்கு அடுத்து என்ன வரணுங்க? base verb. V1 verb. சரிங்களா? அப்போ இதுல verb எது? எழுந்திருப்பது அப்படிங்கிறது தான் verb. அதை எப்படி சொல்லலாம்? wake up. when do you wake up. இப்போ இதுல ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படினா இல்ல. அப்போ இதோட இந்த क्वेश्चन முடிஞ்சிருச்சு. அப்ப லாஸ்ட் question mark. ஆன்சர் என்ன பண்ணிருக்கான்? நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன். நான் பொதுவா அதிகாலையிலேயே எழுந்திருப்பேன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படினா பொதுவா நம்ம சப்ஜெக்ட் verb object வச்சு எழுதுவோம் இல்லையா? அதேதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நான். I எழுந்திருப்பேன் அப்படிங்கிறதுக்கு I wake up. இதுக்கு அடுத்து எப்போ எழுந்திருப்போம்னு சொல்லி கொடுத்திருக்கோம்? அதிகாலையில். So early in the morning. early in the morning. நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன். ஓகே? இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஒரு வர்க் கொடுக்கிறேன். நீ எப்போ சாப்பிடுவ? நீ எப்போ சாப்பிடுவ? இத எப்படி நம்ம क्वेश्चनஆ கேட்கலாம்? இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாங்களா? அவர்கள் எப்பொழுது பள்ளிக்கு செல்வார்கள்? அவங்க எப்போ ஸ்கூலுக்கு போவாங்க? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இந்த ஆக்ஷன் டெய்லி நடக்குது அப்படினா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் தான் அந்த क्वेश्चனை கேட்கணும். சரிங்களா? இதே ஆக்ஷன் நாளைக்கு அவங்க ஸ்கூலுக்கு எப்போ போவாங்க அப்படினு நம்ம கேள்வி கேட்டா
அதை நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கேள்வி கேட்கலாம். சரிங்களா? இதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறதுனால டூ டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க போகிறோம். ஆர் யூ ரெடி? அவர்கள் எப்பொழுது பள்ளிக்கு செல்வார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? when. ஏன்னா இங்கே எப்பொழுது அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, அதனால when யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு do or does. do அல்லது does வருமா அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எஸ், கரெக்டாக சொன்னீங்க. அதோட சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதில் சப்ஜெக்ட் வந்து அவர்கள், அதாவது தே வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணுங்க? do யூஸ் பண்ணணும். when do. இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிடலாங்களா? they. when do they. அவ்வளோதாங்க. when do they. இதுக்கடுத்து பேஸ் வேர்பை எழுத போகிறீங்க. ஓகேங்களா? இதில் எது பேஸ் வேர்ப்? செல்வார்கள். அப்போ போகிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? go. கரெக்டாக சொன்னீங்க. go. when do they go. இதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் எழுத போகிறோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் என்னது? அவங்க எங்கே போகிறாங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதை தான் நம்ம எழுதணும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? to school. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் மார்க். அவர்கள் எப்பொழுது பள்ளிக்கு செல்வார்கள். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம்? அவங்க காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்க காலையில் 8 மணிக்கு பொதுவாக ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ நார்மலாக ஒரு சென்டென்ஸில் எப்படி எழுதுவோம்? ஸ்டார்டிங்கில் சப்ஜெக்ட் எழுதுவோம் இல்லையா? அப்போது இதில் வந்து அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, தே. செல்கிறார்கள் அப்படிங்கிறது verb. தே கோ. சப்ஜெக்ட் verb. இதுக்கடுத்து அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ எங்கே போகிறாங்க? அவங்க ஸ்கூலுக்கு. அப்போ தே கோ டு ஸ்கூல். இப்போ எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படிங்கிறத எழுதலாம். காலை 8 மணிக்கு. இப்போ டைமை நம்ம மென்ஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு அட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அட் 8. இப்போ காலை அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஏஎம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மார்னிங் 8 o'clock அப்படின்னு சொல்லலாம், அல்லது அட் 8 AM அப்படின்னு சொல்லலாம். ஓகே, they go to school at 8 AM. அவர்கள் பள்ளிக்கு காலை 8 மணிக்கு செல்வார்கள். ஓகே, பொதுவாக நீங்கள் ஒரு சென்டென்ஸை வந்து சொல்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே சப்ஜெக்ட் போடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேர்ப் போடுங்க. அந்த வேர்ப் வந்து என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரெசண்ட்னா V1, பாஸ்ட்னா V2. ஓகே, இது நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால V1 வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேர்புக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம எழுதணும். இதுக்கு அடுத்து தான் நம்ம எப்போ போகிறோம் அப்படிங்கிறத எழுதணும். இப்போ இதே கொஸ்டினை அவர் எப்போ வேலைக்கு போவார், பொதுவாக அவர் எப்போ வேலைக்கு போவார் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்பொழுது காஃபி குடிப்பீர்கள்? பொதுவாக நீங்கள் எப்போ காஃபி குடிப்பீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் என் கூடவே ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் when. நெக்ஸ்ட் வந்து do or does. நீங்கள் அப்படிங்கிறதுக்கு do. then subject you. when do you. சப்ஜெக்ட் அடுத்து பேஸ் வேர்ப். பேஸ் வேர்ப் என்னதுங்க? drink. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட். எதனை குடிப்பதாக நம்ம கேட்டிருக்கோம்? காஃபி. when do you drink coffee. and at last question mark. நீங்கள் எப்பொழுது காஃபி குடிப்பீர்கள்? தென் இதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணலாம்? நான் காலையில் காஃபி குடிப்பேன். நான் பொதுவாக காலையில் காஃபி குடிப்பேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிடலாங்களா? இதில் சப்ஜெக்ட் எது? நான். ஸோ ஐ. நெக்ஸ்ட் verb drink. I drink. சப்ஜெக்ட் அண்ட் verb. தென் ஆப்ஜெக்ட் என்னது? இந்த வேர்போட ரிலேட்டடாக இருக்கக்கூடியது காஃபி. ட்ரிங்க் எதனை நான் குடிப்பேன்னு சொல்லியிருக்கோம்? காஃபியை. அப்போது ஐ ட்ரிங்க் காஃபி. இப்போ நம்ம எப்போ அதை நம்ம அந்த செயலை செய்கிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். காலையில் ஐ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். ஓகே, ஸோ இப்போது இந்த கொஸ்டின்லேருந்து எப்படி ஆன்சராக இதை பண்ணுறோம்? இப்போ இங்கே when do you drink coffee அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நம்ம இங்கே வந்து போடவே கூடாது. நீங்கள் அந்த செயலை செய்கிறீங்களான்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அப்போது நான் அந்த செயலை செய்கிறேன் அல்லது செய்யலை அப்படின்னு தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா.
ஸோ அதனால் யூ அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு, ஐ அப்படின்னு மாறி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு அதோட வேர்ப் எழுதிட்டு அண்ட் ஆப்ஜெக்ட் எழுதிட்டு அண்ட் இதுக்கான ஆன்சரை எழுதுகிறோம். வென் அப்படின்னா எப்பொழுது. அப்போது இந்த டயத்தில் நான் செய்கிறேன், இந்த நேரத்தில் நான் செய்கிறேன் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்போன்னு கேள்வி இருந்ததுன்னா கண்டிப்பாக we have to answer the time. அண்ட் இதிலையே இன்னொரு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு இருக்குங்க. இப்போ பொதுவாக இதோட ஸ்ட்ரக்சர் என்னது, வென், டூ அண்ட் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இல்லையா? இதை இந்த வென் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இதை ஃபுல்லாக நீங்கள் சொல்லி பாருங்கள். do you drink coffee எஸ்ஆர்னோ கொஷினாக மாறிடும். வென் எடுத்துட்டா எஸ்ஆர்னோ கொஷினாக மாறிடும். do you drink coffee, நீங்கள் காஃபி குடிப்பீங்களா, நீங்கள் காஃபி குடிப்பீங்களா அப்படின்னு மாறிடும். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட், இப்படி மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணனாலே போதும். சரிங்களா? அவள் எப்பொழுது அவளுடைய தாத்தா பாட்டியை பார்க்க செல்வாள். பொதுவாக அவளோட தாத்தா பாட்டியை எப்போ போய் பார்ப்பா, அவள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அவளோட தாத்தா பாட்டியை போய் பார்ப்பா. ஸோ எவ்ரி சண்டே அவள் போய் அவளுடைய தாத்தா பாட்டியை பார்ப்பா. ஸோ இதுதான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, என் கூடவே ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருங்க, வென். வென் மீன்ஸ் எப்பொழுது. ஓகே, வென்க்கு அப்புறம் டூ ஆர் டேஸ். ஸோ இங்கே அவள் அப்படிங்கிறதுனால நம்ம சப்ஜெக்ட் ஷீயாக இருக்கிறதுனால we are going to use does. when does, then subject அவள். ஸோ she, when does she. நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, பேஸ் verb, பார்க்க செல்வாள். ஸோ திஸ் இஸ் verb. இப்போ நம்ம போய் ஒரு கெஸ்ட்டாக என்ன செய்கிறோம், அவங்கள போய் பார்க்க போகிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம சி அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா விசிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். when does she visit, அவள் எப்பொழுது பார்ப்பாள். யார, அவளுடைய தாத்தா பாட்டியை. அப்போ அவளுடைய அப்படிங்கிறதுக்கு her, தாத்தா பாட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா grandparents. ஓகே, grandparents. இது கிளியர்? நெக்ஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் பாருங்கள். அவள் ஞாயிற்றுக்கிழமையில் அவளுடைய தாத்தா பாட்டியை பார்க்க போவாள். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது, ஷீ. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ப் பார்க்க செல்வாள். ஸோ அப்படியே இந்த கொஷினில் என்ன இருக்குது, when does she visit. ஸோ visit இது ஒரு present tense. So we are going to add yes with verb for third person singular. does and verb இது ரெண்டும் சேர்ந்து எப்படி மாறும், அதோட yes ஆட் பண்ணணும், visits. சரிங்களா? சப்ஜெக்ட் verb அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். அவளுடைய தாத்தா பாட்டியை பார்க்க போயிருக்கா. யாரை பார்க்க போயிருக்கா, அவளுடைய தாத்தா பாட்டியை. இப்போ her grandparents. ஸோ வேர்போட ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான் அதுக்கடுத்து நம்ம எழுதணும். சரிங்களா? her grandparents இதுக்கடுத்து தான் அவங்க எப்போ பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத எழுதணும். அவளுடைய தாத்தா பாட்டியை பார்க்க செல்வாள். ஓகே, பாப்பா எப்போ பாப்பா, ஞாயிற்றுக்கிழமைகளில், ஆன் சண்டேஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமைகளில். அப்போ எவ்ரி சண்டே அவள் போய் பார்ப்பாள். அப்போது அவள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் பார்ப்பாங்க இல்லையா? அதனால் நம்ம சண்டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதையே நம்ம எஸ்ஆர்னோ கொஷினாகவும் கேட்கலாம். இந்த வென் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டஸ்லேருந்து சொல்லி பாருங்கள். டஸ் ஷீ விசிட் ஹர் கிராண்ட்பேரண்ட்ஸ், அவளோட கிராண்ட்பேரண்ட்ஸை போய் பார்ப்பாளா. உங்கள் சகோதரர் எப்பொழுது மதிய உணவு சாப்பிடுவார். பொதுவாக அவங்களுடைய சகோதரர் எப்போ மதிய உணவு சாப்பிடுவார் அப்படின்றது தான் கொஷினாக கேட்டிருக்கோம். இப்போ இது உங்களுக்கான சான்ஸ். இதுக்கான ஆன்சரை வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கடுத்து வீடியோவை ஆன் பண்ணி ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஓகே, ஆர் யூ ரெடி? ஸோ லெட்ஸ் see the answer. ஃபர்ஸ்ட் என்னது, உங்கள் சகோதரர் எப்பொழுது மதிய உணவு சாப்பிடுவார். அப்போது எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு when. then என்ன யூஸ் பண்ணலாம், do or does. இப்போது இந்த இடத்துல உங்கள் அப்படின்ருக்கு,
ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக டூவே யூஸ் பண்ணிடலாங்களா? என்ன இருக்குது? உங்கள் சகோதரர். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டஸ் யூஸ் பண்ணணும். when does, then we are going to write subject. Subject is உங்களுடைய சகோதரர். இப்போ அதை எப்படி எழுதலாம்? your சொல்லுங்க. yes, brother. when does your brother. next base verb சாப்பிடுவார். ஓகே, சாப்பிட்றதுக்கு எப்படி சொல்லலாம்? eat. எதை சாப்பிடுவார்னு கேட்டிருக்கோம்? மதிய உணவை. இப்போ அதை எப்படி சொல்லலாம்? லஞ்ச். தட்ஸ் ஆல்ங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? அவர் மதியம் 1 மணிக்கு மதிய உணவை சாப்பிடுவார். இங்கேயே நம்ம என்னுடைய சகோதரர்னு சொல்லலை, பிகாஸ் அந்த கொஸ்டின்லேயே நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் யாருன்றதை சொல்லிட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல ஹீ அப்படின்னும் சொல்லலாம், அல்லது மை பிரதர் அப்படின்னும் சொல்லலாம். போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம அவர் அப்படிங்கிறத சொல்லலாம். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ. நெக்ஸ்ட் வேர்ப் என்னதுங்க? சாப்பிடுவார். அது எப்படி சொல்லலாம்? ஈட். இப்போ ஹீ வந்ததுனால என்ன செய்யணுங்க? வேர்போட எஸ் ஆட் பண்ண. ஹீ ஈட்ஸ். அவர் சாப்பிடுவார். எதனை? மதிய உணவை. இப்போ மதிய உணவுக்கு எப்படி சொல்லுவோம்? லஞ்ச். ஹீ ஈட்ஸ் லஞ்ச். இப்போ தான் அவர் எப்போ சாப்பிட்றாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். மதியம் 1 மணிக்கு. ஸோ அதை எப்படி எழுதலாம்? at 1 PM. அவர் மதியம் 1 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவார். ஸோ நெக்ஸ்ட் we are going to see how to ask in past tense. ஸோ இவ்வளோ நேரம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லையா? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி நம்ம கொஷின் கேட்கலாம்? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னதுங்க? முடிஞ்சு போனதை தான் நம்ம கேட்போம். அதாவது நேற்று அவர் எப்போ உனக்கு கால் பண்ணார், ஓகே, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? நேற்று நீ எப்போ மதிய உணவை சாப்பிட்ட, போன வாரம் நீ என்ன படத்துக்கு போயிருந்த. ஸோ இந்த மாதிரியான பாஸ்ட் கொஸ்டின்ஸை எப்படி கேள்வியாக கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் when யூஸ் பண்ணி. அதுக்கான வேர்ப் என்ன அப்படின்றத பார்த்தோம். டூ அல்லது டஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிட் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன யூஸ் பண்ண போகிறோங்க? டிட். இந்த டிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம டிட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் ரிமைனிங் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் வரும். டூ அண்ட் டஸ்க்கு பதிலாக டிட் மட்டும் மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அவன் எப்பொழுது வீட்டு பாடம் முடித்தான்? அவன் எப்போ ஹோம்ஒர்க்கை முடித்தான் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டில் நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா? அப்போது அதை நம்ம பாஸ்ட் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் when, then we are going to write did. when did, then subject அவன். ஸோ என்ன எழுதணுங்க? he. when did he, base verb முடித்தான். அப்போ அதை எப்படி சொல்லுவோம்? finish. object வீட்டு பாடம், his homework. அவனுடைய வீட்டு பாடத்தை எப்போ முடித்தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு டிட் வந்திருக்கு இல்லையாங்க? ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல V1 வேர்பை யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அவன் எப்பொழுது வீட்டு பாடத்தை முடித்தான். ஓகே, ஸோ இதை இப்போ ஆன்சரை எப்படி பண்ணுறோம்? அவன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டு பாடத்தை முடித்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 ஹவருக்கு முன்னாடி வீட்டு பாடத்தை முடித்தான். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஹீ, தென் வேர்ப் எழுதலாங்களா? வேர்ப் என்னது? முடித்தான். இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த டிட் ப்ளஸ் ஃபினிஷ் இது ரெண்டும் சேர்ந்தது ஃபினிஷ்ட். ஓகே, பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். அப்போ இதோட V2 வேர்பை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போது சப்ஜெக்ட் அடுத்து V2 வேர்ப், V2 வேர்பை எழுதணும். சரிங்களா? அவனுடைய வீட்டு பாடத்தை, இப்போ his homework, his homework. இப்போ அவன் எப்போ முடித்தான் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். 1 மணி நேரத்திற்கு முன்பு. இப்போ முன்பு அப்படிங்கிறத பிஃபோர்.
and 1 hour. ஓகே, அவன் 1 மணி நேரத்திற்கு முன்பு வீட்டு பாடத்தை முடித்தான். அவனுடைய வீட்டு பாடத்தை முடித்தான். இதையே எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. டிட் ஹீ ஃபினிஷ் ஹிஸ் ஹோம்ஒர்க்? அவன் அவனோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டானா? அது ஆன்சரை எப்படி பண்ணலாம்? எஸ் ஹி டிட். ஆமாம், அவன் முடிச்சிட்டான். இல்லை அவன் முடிக்கலை அப்படின்னா நோ ஹி டிடன்ட் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அவங்க வேலையை முடிச்சிட்டாங்களா அப்படின்னா எப்படி கேள்வி கேட்கலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவள் எப்பொழுது அந்த காரை வாங்கினாள்? அவள் எப்போ அந்த காரை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸில் கேட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வென் எழுதிடலாங்களா? ஸோ என் கூட முயற்சி பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களா? ஸோ வென்க்கு அடுத்து டிட். ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் we are going to use did only. ஓகே, தென் சப்ஜெக்ட் அவள், she. பேஸ் verb வாங்கினாள். இப்போ வாங்குறதுக்கு எப்படி சொல்லணும்? பை. டோன்ட் forget we are going to use here V1 verb only. சரிங்களா? when did she buy? அவள் எப்பொழுது வாங்கினாள்? அதுக்கடுத்து எதை வாங்கினா? அந்த காரை, that car. அவள் எப்பொழுது அந்த காரை வாங்கினாள்? அவள் போன வாரம் அந்த காரை வாங்கினாள். போன வாரம் அந்த காரை அவள் வாங்கினா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஷீ, தென் வேர்ப் வாங்கினாள். இப்போ பையோட V2 வேர்ப் என்னதுங்க? பாட். அவள் வாங்கினாள் அப்படின்னு இருக்கு. இப்போ அவங்க எதை வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த காரை, that car. இப்போ எப்போ வாங்கினாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போகிறோம். போன வாரம், லாஸ்ட் வீக். போன வார இறுதி அப்படின்னா லாஸ்ட் வீக்கெண்ட் அப்படின்னு போடணும், சரிங்களா? அவள் அந்த காரை போன வாரத்தில் வாங்கினாள். மீட்டிங் எப்பொழுது ஆரம்பித்தது? மீட்டிங் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to write when, then date. when did. இப்போது சப்ஜெக்ட் எழுதிடலாங்களா? இதில் எது சப்ஜெக்ட்? மீட்டிங். when did the meeting. then base verb ஆரம்பித்தது, start. மீட்டிங் காலை 9 மணிக்கு ஆரம்பித்தது. ஸோ ஹியர் சப்ஜெக்ட் இஸ் த மீட்டிங். நெக்ஸ்ட் verb என்னதுங்க? ஆரம்பித்தது. ஸோ திஸ் இஸ் past tense. So we are going to write V2 verb. Start, started. The meeting started காலை 9 மணிக்கு. மீட்டிங் ஆரம்பித்தது காலை 9 மணிக்கு. இப்போ at 9 AM. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம begin அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். ஆரம்பித்தது. இப்போ இதோட V2 verb began. காலை 9 மணிக்கு ஆரம்பித்தது. ஓகேங்களா? நீ எப்பொழுது அந்த படத்தை பார்த்தாய்? நீ எப்போ அந்த படத்தை பார்த்த அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ வென் டிட். ஆன்சர் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எதுங்க? நீ. ஸோ எஸ், கரெக்டாக சொன்னீங்க. யூ. வென் டிட் யூ. பேஸ் வேர்ப் என்னதுங்க? பார்த்தாய். இப்போ படத்தை தான் நம்ம பார்க்குறதா சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணலாம்? வாட்ச். when did you watch? எதை பார்த்ததா கேட்டிருக்கோம்? அந்த படத்தை, that movie. நீ எப்பொழுது அந்த படத்தை பார்த்தாய்? நான் அந்த படத்தை போன வாரம் பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. இப்போ இங்கே யூ என்னவா மாறி இருக்குங்க? ஐயா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் வேர்ப் என்னதுங்க? பார்த்தேன். இப்போ இந்த இடத்துல வாட்ச் இருக்குது இல்லையா? V2 verb watched. I watched. நான் பார்த்தேன். இப்போ எதை பார்த்ததா சொல்லியிருக்கோம்? அந்த படத்தை. அப்போது that movie. இதுக்கடுத்து எப்போ பார்த்ததா நம்ம சொல்லியிருக்கோம்? போன வாரம்.
இப்போ அதை எப்படி சொல்லலாம்? லாஸ்ட் வீக். இதே மாதிரியான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இந்த படத்தை நீ எப்போ படித்து முடிச்ச அப்படின்னா எப்படி கேட்பீங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.